நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பாலக்கோடு அருகே மூங்கப்பட்டியில் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து வீட்டை அபகரிக்க முயல்வதாக லாரி டிரைவர் புகார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த மூங்கப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் கோவிந்தசாமி. இவர் லாரி டிரைவராக உள்ளார். இவரின் தாத்தாவின் 37 சென்ட் நிலத்தில் தாய்வழி சொத்தில் இவருக்கு உரிய 8 சென்ட் நிலத்தில் கடந்த 30 வருடமாக வீடு கட்டி குடும்பத்துடன் வசித்து வந்த நிலையில் கடந்த 10 வருடத்திற்கு முன்னர் கோவிந்தசாமியின் சித்தி கிருஷ்ணவேணி முறைகேடாக 37 சென்ட் நிலத்தையும் அவரது பெயரில் கிரயம் செய்து கொண்டார். இதை அறிந்த கோவிந்தசாமி கிருஷ்ணவேணியிடம் கேட்டபோது தாத்தா பேரில் இருந்து தனது பேருக்கு தற்போது கிரயம் செய்து உள்ளதாகவும் விரைவில் சகோதரிகள் 4 பேருக்கும் பாகப்பிரிவினை செய்து தருவதாகவும் கூறியுள்ளார். இதனை நம்பியிருந்த நிலையில் கிருஷ்ணவேணி குடும்பத்தினர் கோவிந்தசாமி குடியிருந்து வரும் வீட்டை இரவோடு இரவாக இடிக்க முயன்றார். இதனால் அதிர்ச்சி அடைந்த கோவிந்தசாமி பாலக்கோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல் நிலையத்தில் அளித்த புகாரை வாபஸ் வாங்க கோரியும் இரவு நேரத்தில் வீட்டை இடிக்க குண்டர்களோடு வந்து மிரட்டி வருவதாகவும் எங்களுக்கு யாரும் துணை இல்லாததால் தமிழக முதல்வர் குண்டர்களிடம் இருந்து எங்கள் குடும்பத்தையும் வீட்டையும் பாதுகாக்க வேண்டும் என கோவிந்தசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். வர சமயத்தில் எங்கள் சித்தி வந்து எங்கள் 4 பொட்டப்புள்ளிங்க எங்கள் தாத்தா கொடுத்த சொத்தை வந்து எங்கள் சித்தி ஒரே ஆள் பரிச்சை பண்ணி கரை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ 21 வருஷமாக நான் அந்த இடத்துல வந்து எங்களை துன்புறுத்தல் பண்ணி அடிச்சிட்டாங்க செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி மீண்டும் காவல்துறைக்கு எங்களை வர வச்சு அங்கே விசாரணை பண்ணுற நேரத்தில் வந்து வீடு அடிக்கிறதுக்கு இந்த தர்மலிங்கம் என்ற ஆள் வந்து அதிகமாக துன்புறுத்துறாரு. நைட்டில் அது தூங்க முடியதில்லை, பையன் இருக்க முடியதில்லை, எங்கள் வீட்டில் எங்கள் பையன் இருக்க முடியல. இருந்த நிலையில் வந்து நிறையா பிரச்சனை துன்பத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. நாங்களே இப்போ இந்த 6 மாதம் போராட்டிருக்கிறோம். இதுக்கு வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கு இது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரணும். பேர்னா கோவிந்தசாமி. அவங்க என்ன பண்ணாங்க, போர்த்து வந்து இந்த ராஜாவும் வீட்டில் வந்து அவங்ககிட்ட இது அகராதி பண்ணி எனக்கு வந்து அக்ரிமெண்ட் போகிறது வேறு அவங்கள வச்சு கிளம்பின்னு அவங்களுக்கு தெரியாது. சரி நாங்களும் என்ன பண்ணுறது, இவங்களுக்கு நாங்களும் விட்டு கொடுத்து இவங்களுக்கு 5 செட்டு கொடுத்தாங்க, நிறுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. ஆமாம், தேர்தலெல்லாம் வந்து எங்கள் பட்டுமணி தானே அப்படின்னு சொன்னாங்க சித்தப்பா. இவங்களும் ஏமாத்தின்னு இவங்களுக்கு நிலம் கொட்டதே ஏமாத்துறாங்க. உங்கள் பேர்னா?